வெல்கம் டு கிரியேட்டிவ் ஜோன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான பேங்கிள் டிசைன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேங்கிள்ஸ் டிசைனுக்கான மெட்டீரியல்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெட்டீரியல்ஸ் தான். பேங்கிள்ஸு, சில்க் த்ரெட்டு, ஸ்டோன்ஸ், இந்த 3 மெட்டீரியல் வச்சு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு பேங்கிள் டிசைனு ஒரு குயிக்காக நம்ம ஒரு சாரீஸ்க்கு ஒரு ஸ்டோன் வச்சு பேங்கிள்ஸ் எப்படி ரெடி பண்ணி போட்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு 20 ரவுண்ட் வந்து நீங்கள் அட்டை இல்லை புக்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து ஒரு 20 ரவுண்ட் வந்து சுற்றிக்கணும். கொஞ்சம் நான் வந்து ஆல்ரெடி சுற்றி வச்சுட்டேன், கொஞ்சம் லென்த்தாகவே சுற்றி வச்சுருக்கிறேன். நம்ம வந்து அதில் லைட்டாக க்ளூ போட்டுக்குங்க. இப்போ பேங்கிளில் வந்து லைட்டாக க்ளூ போட்டுக்கலாம். க்ளூ போட்டாச்சு. பார்த்தீங்களா, அந்த சில்க் த்ரெட் வந்து அதில் ஒட்டிடணும். அதை ஒட்டிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நீங்கள் சுற்றணுன்னா அப்படியே சுற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா காஞ்ச உடனே சுற்றுங்களாம். சில்க் த்ரெட்டில் ஜுவல்லரி பண்ணும்போது எப்பொழுதும் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க, இல்லைன்னா த்ரெட்டு வந்து லூஸ் ஆகிடும். ஸோ பேங்கிள்ஸ் நல்லா இருக்காது, ரிமூவ் ஆகிடும். த்ரெட்டு வந்து ரிமூவ் ஆகாமல் பார்த்துக்குங்க. ஸோ அதனால் நம்ம வந்து எப்போதும் டைட்டாக பிடிச்சி தான் சுற்றணும். போகிறோம். ஸோ க்ளூ வந்து உள்ளே தான் போட்டு ஒட்டணும், வெளி சைடில் வந்து ஒட்டக்கூடாது, உள் சைட்லேயே ஒட்டிக்கணும். முடிச்சாச்சு. இப்போ வந்து மேலே வந்து க்ளூ போட்டுக்கோங்க.
அப்படியே லென்த்தாகவே நீங்கள் வந்து க்ளூ போட்டுக்கலாம். நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து க்ளோஸாக தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அப்படியே லென்த்தாக போட்டுக்கலாம். டாட் மாதிரிலாம் வைக்க வேண்டியதில்லை. இந்த ஸ்டோன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையவே வந்து க்ளூ போடுங்க. அப்போ அது வந்து ஒட்டும். ஸ்டோன்ஸ் வந்து நம்ம 1 பை 1 இந்தமாதிரி ஒட்டி கொண்டு தான். ரொம்ப சிம்பிள் டிசைன். ரொம்ப குயிக்காக ஒரு ஸ்டோன்ஸ் வச்சு நம்ம வந்து ஒரு டிசைன் சாரீஸ்க்கெலாம் கூட போட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். எங்களோட வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.